இந்த தேர்தலில் லேபர் கட்சியை ஆதரிக்கப் போவதாக கன்சர்வேட்டிவ் ஆதரவாளர் பேட்டி. இந்த தேர்தலில் லேபர் கட்சியை ஆதரிக்கப் போவதாக கன்சர்வேட்டிவ் ஆதரவாளர் பேட்டியளித்துள்ளார். இது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. கைபேசி தயாரிப்பு நிறுவன அதிபரான ஜான் கார்டுவேல் அடிப்படையில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஏராளமான நிதியுதவி அளித்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் கடந்த 5 தேர்தலில் அவர் 5 லட்சம் பவுண்டு நிதி உதவியை கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு நன்கொடையாக அளித்தார். இந்த நிலையில் இந்த தேர்தலில் லேபர் கட்சிக்கு ஆதரவு தரப்போவதாக அவர் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். மேலும் பிரதமர் ரிஷி சுனக் ஒன்றுக்கும் உதவ மாட்டார் என்றும், லேபர் கட்சி தலைவர் ஸ்டார்மர் நல்ல ஒரு தலைவர் என்றும் அவர் வெளிப்படையான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தேசிய சுகாதார திட்டத்தில் கூடுதல் முதலீடு செய்யப்படும் என எஸ்என்பி கட்சி உறுதி. ஸ்காட்லாந்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேசிய சுகாதார திட்டத்தில் கூடுதல் முதலீடு செய்யப்படும் என ஸ்காட்லாந்து நேஷனல் கட்சி உறுதியளித்துள்ளது. ஸ்காட்லாந்தில் தேசிய சுகாதாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இதற்கு தீர்வு காணும் விதமாக நேஷனல் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அயர்லாந்தில் டால்பின்களை காப்பாற்றிய பெண். அயர்லாந்தில் டால்பின் மீன்களை காப்பாற்றிய பெண்ணுக்கு பாராட்டு குவிகிறது. வடக்கு அயர்லாந்து பால்ஸ் பாயிண்ட் கடற்கரை பகுதியில் அமண்டா என்ற பெண் தனது நாயுடன் காலையில் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தார். அப்போது கடற்கரையில் 2 டால்பின்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தன. உடனடியாக அவற்றை மீட்டு கடலுக்குள் மீண்டும் அந்த பெண் அனுப்பி வைத்தார். இதை அறிந்த நெட்டிசன்கள் அவருக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இங்கிலாந்தில் மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு. இங்கிலாந்து நாட்டில் மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அவர்களது ஊதியத்தில் 19.4% ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை மருத்துவ சமூகத்தினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். பொதுவாக அவர்கள் ஊதிய உயர்வு அறிவிக்கும் போதெல்லாம் அது போதாது என்று கூறி போராட்டத்தில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் இளவரசர் அடுத்த வாரம் லண்டன் வருகை. ஜப்பான் இளவரசர் அடுத்த வாரம் லண்டன் வருகை தருகிறார். அவருடன் இளவரசியும் வருகிறார். வழக்கமாக வெளிநாடு அரசர்கள் லண்டன் வரும்பொழுது பிரிட்டன் பிரதமரை சந்திப்பது வழக்கம். ஆனால் ஜப்பான் இளவரசர் இந்த முறை பிரதமர் ரிஷி சுனக்கை சந்திக்க மாட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வடகொரியாவில் புதின் சுற்றுப்பயணம். வடகொரியாவில் ரஷ்ய அதிபர் புதின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். வடகொரியா வந்தடைந்த அவரை அந்த நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் உற்சாக வரவேற்பளித்தார். பின்னர் புதினுக்கு இராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் தேசிய வடகொரிய அதிபர் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை நியாயப்படுத்தினார். மேலும் இந்த போரை தாங்கள் ஆதரிப்பதாகவும் அவர் வெளிப்படையாக கூறியுள்ளார். அமெரிக்க குடிமகன்களுக்கு ரஷ்யாவில் சிறை தண்டனை. அமெரிக்காவை சேர்ந்த இளைஞர்களுக்கு ரஷ்யாவில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருட்டு மற்றும் பெண் தோழியை மிரட்டியது உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் கார்டன் என்பவர் மாஸ்கோ போலீசாரால் கைது செய்யப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி அமெரிக்காவை சேர்ந்த அந்த இளைஞருக்கு 3 ஆண்டுகள் 9 மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்து பதிவிட்ட லேபர் கட்சி வேட்பாளர் சஸ்பெண்ட். சமூக வலைதளத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக கருத்து பதிவு செய்த லேபர் கட்சி வேட்பாளரை அந்த கட்சி சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. பிரிட்டன் பொது தேர்தல் ஜூலை 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி அபர்தீன் நார்த் தொகுதியில் லேபர் கட்சி சார்பில் ஆண்டி பிரவுன் போட்டியிடுகிறார். ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக பிரிட்டன் செயல்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக லேபர் கட்சி வேட்பாளர் பிரவுன் சமூக வலைதளத்தில் போஸ்ட் போட்டதாக தெரிகிறது. இதை தீவிரமாக கருதிய லேபர் கட்சி தலைமை உடனடியாக அவரை சஸ்பெண்ட் செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.